10 பொருத்தம் நிச்சயமாக பத்தாது. 10 பொருத்தம், செவ்வாய் தோஷம், ராகு வேலைக்கே ஆகாது. இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 வகைப்பட்ட திருமணத்துக்கு திருமண பொருத்தமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரம்பரிய ஜோதிடத்தில் இருந்தாலும் சரி, பிருகுநாடி முறையாக இருந்தாலும் சரி, திருமண பொருத்த விதிகள் நிறைய இருக்குது. அதை நுணுக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்கணும். இப்போ இதில் எந்த ஜாதகம் லவ் மேரேஜுக்குள்ளே போகும், எந்த ஜாதகம்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது முதல்ல தெரியும். 5, 7 தொடர்பு உண்டு. 6, 8, 12 நின்னா குடும்பத்தை எதிர்த்துட்டு திருமணம் செய்வாங்க. ஆனால் அவங்களே பிரிஞ்சுக்குவாங்க. இந்த 5, 7 அதிபதிகள் இணைஞ்சு 8ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப மோசமான ஜாதகம் இதுதான். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட மணப்பாறையிலிருந்து ரங்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வரோம். போன பதிவுகளில் நாடி ஜோதிடம் பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக பிருகுநந்தி நாடி பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பிரசனம் முறையில் ஜாமக்கோல் பிரசனம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. இதுக்கு என்ன தான் மூல காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜாதக இணைப்பு தவறாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஜோதிடர்கள் சரியாக கணிச்சு கொடுத்தாலுமே பேரண்ட்ஸ் இல்லை இந்த ஜாதகம் தான் எங்களுக்கு செட் ஆகும், இந்த ஃபேமிலி தான் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாச்சும் பொருந்தி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி அதில் கல்யாண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ மக்கள் மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? கண்டிப்பாக மேம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காம தான் நிறைய தவறுகள் நடக்குது. 10 பொருத்தம் பார்த்தா போதுமா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஷார்ட்டாக அதுதான் கேள்வி. 10 பொருத்தம் நிச்சயமாக பத்தாது. 10 பொருத்தம், செவ்வாய் தோஷம், ராகு வேலைக்கே ஆகாது. இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது பாரம்பரியத்தை குறை சொல்லலை, ஆனால் பாரம்பரியத்துக்குள்ளே இருக்க விஷயத்தையும் நம்ம பார்க்கல. அதுதான் பிரச்சனை. என்னென்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் பொருத்தம், திருமண பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தத்தை தாண்டி 2 ஜாதகமும் பொருந்துதா அப்படிங்கிறத பார்க்கணும். 2 ஜாதகம், அதாவது 2 ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் சேர்த்து வச்சு தான் பொருத்தம் பார்க்கணும். முதல் விஷயம் இதில் இன்ட்ரோவாக அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 வகைப்பட்ட திருமணத்துக்கு திருமண பொருத்தமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன பொருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தெய்வ நிச்சயம், அடுத்து கற்ப நிச்சயம். தெய்வ நிச்சயம் அப்படிங்கிறது தெய்வத்தால் சொல்லக்கூடியது. தெய்வம் அப்படி கிராமங்களில் பூக்கட்டி போட்டு கேட்பாங்க, அல்லது சகனம் கேட்பாங்க, பள்ளியெல்லாம் சகனம் சொல்லும், அது மாதிரி திருமணம் செய்வாங்க. அதுக்கு பேர் தெய்வ நிச்சயம். கற்ப நிச்சயம்ன்றது என் அண்ணனுக்கு தான் என் பொண்ணு, என் தங்கச்சிக்கு தான் என் பையன் அப்படின்னு சொல்லக்கூடியது கற்ப நிச்சயம். அதே மாதிரி பெரியவங்க பார்த்து முடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளை தலையிட்டு முடிச்சு வைக்கிறதுக்கு அங்கே அவங்களே இருப்பாங்க. அவங்கள மீறியும் போக முடியாது அப்படின்ற ஒரு கட்ட அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரியான 4 வகைப்பட்ட திருமணங்களில் காதல் திருமணம் ஒன்று. 4வது திருமணம் காதல் திருமணம். ஏன்னா லவ் மேரேஜில் நம்ம லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம பிரிஞ்சு போகணும்னு நினச்சாலும் கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த 4 வகைப்பட்ட திருமணத்துக்கும் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னாலும் கூட இந்த லவ் மேரேஜுக்கு கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கணும். எப்போ பார்ப்பாங்க தெரியுங்களா? லவ்வெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பொருத்தம் பார்க்க வருவாங்க. அதுதான் பெரிய காமெடி. அப்போது ஒரு விஷயம் அங்கே என்ன தெரியும்னா, இவங்க பிரிய போகிறாங்க அப்படின்றது அவங்க ஜாதகம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் கருத்து ஒற்றுமையாக இருந்தவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி தான் ஜோசியட்டே வருவாங்க. அப்போ நமக்கு கிடுக்கப்படியாக இருக்கும். என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது திருமண பொருத்தத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருந்தாலும் சரி, பிருகுநாடி முறையாக இருந்தாலும் சரி, திருமண பொருத்த விதிகள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. அதை நுணுக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்கணும். இப்போ இதில் எந்த ஜாதகம் லவ் மேரேஜுக்குள்ளே போகும், எந்த ஜாதகம்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது முதல்ல தெரியணும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் ஆசைகள், அந்த 5ஆம் இடம் 7ஆம் இடம் இது இணைஞ்சு 9ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் அந்த திருமணம் காதல் திருமணம் ஜெயிக்கும். யாரோட உறவினர்களுடைய ஒற்றுமையோடு ஜெயிக்கும். சொந்தக்காரங்களே லவ் மேரேஜை அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இதுவே 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைஞ்சு அசுபர்களுடைய தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா கடும் எதிர்ப்போடு ஜாதகர் திருமணம் பண்ணிடுவார். அதுக்கு பிறகு குடும்பத்தோட ஒரு ஒற்றுமை கிடைக்கும். அப்போவும் இந்த 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் சுப இடங்கள் அடிக்கணும். அதாவது 1லேயோ 5லேயோ 9லேயோ இந்த மாதிரி பாதிப்பு இல்லாத இடங்களில் இருந்தால் குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்க. 5, 7 தொடர்பு கொண்டு 6, 8, 12 நின்னால் குடும்பத்தை எதிர்த்துட்டு திருமணம் செய்வாங்க. ஆனால் அவங்களே பிரிஞ்சுக்குவாங்க. இதுதான் நீங்கள் கேட்டது. இது திருமணம் வரைக்கும் போகும். ஆனால் திருமணம் ஆகி பிரிஞ்சிடும், அல்லது திருமண சமயத்தில் பிரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியே நான் ஒரு அமைப்பு.
அல்லது குழந்தை இல்லை அப்படின்னு பிரியக்கூடிய அமைப்பு. ஸோ 5, 7 தொடர்பு தான் லவ் மேரேஜுக்கான முக்கியமான கான்செப்ட். அதில் இந்த 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ லவ் பண்ணும்போதே கவனமாக இருந்துக்கணும். இந்த 5, 7 அதிபதிகள் இணைஞ்சு 8ஆம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப மோசமான ஜாதகம் இதுதான். முகம் சுளிக்கிற அளவுக்கு போயிடும். இதுவே ஒரு ஜாதகத்தை வாங்கும்போது அந்த ஜாதகத்தை எந்த கிரகம் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஜாதகம் வந்து பர்டிகுலரான ஒரு கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து குருவோடைய கண்ட்ரோலில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பவ்யமாக இருப்பார், குருமாருடைய ஒரு தொடர்பில் இருப்பார், அவருக்கு வந்து ரொம்ப மெரிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு போய் ராகு அல்லது கேது அல்லது சனி இந்த கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குருவுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வீடு வந்து க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பார். அவங்களுக்கு எப்படி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதுவே அவங்க பிரியறதுக்கு காரணமாக அமைஞ்சு போயிடும். ஸோ இந்த லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதையும் பார்க்கணும். இது அரேஞ்ச் மேரேஜ் பார்க்கும்போது இதை கவனிக்கணும். அரேஞ்ச் மேரேஜில் 10 பொருத்தம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கிரக பொருத்தங்களை இணைக்கணும். இப்போ கிரக பொருத்தங்களை எப்படி இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி முக்கியம். திருமணத்துக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது, 2ஆம் அதிபதியும் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா திருமணம் நடக்கும், 35 வயசு 40 வயசில் நடக்கும். அந்த மாதிரி காலதாமதமாக நடக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கார், அதனால் திருமணத்தை நடத்துகிறார். ஆனால் 35 வயசில் நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லேட் மேரேஜுக்கான அமைப்பு. இதுவே சுக்கிரன் வலுத்த ஜாதகம்னு வைங்களேன், சுக்கிரன் வந்து ஒரு நல்ல இடங்கள்லேருந்து, அதாவது 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ ஒரு நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் சீக்கிரமே திருமணம் ஆகக்கூடிய ஜாதகம். அதாவது இளம் வயசுலேயே ஒரு பொண்ணாக இருந்தது அப்படின்னா 18 வயசுலேயும், பையனாக இருந்தால் 22 வயசுலேயும் திருமணம் ஆகக்கூடிய ஜாதகம் இதுன்னா இதுதான். ஒரு பையனுக்கு வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையிலையும், செவ்வாய் நல்ல நிலையிலையும், சனி நல்ல நிலையிலையும், குரு நல்ல நிலையிலையும், இந்த 4 பிளானட்டும் நல்ல நிலையில் இருக்கணும். இது பிருகுநாடியினுடைய ரூல். இந்த 4 கிரகத்தில் எந்த கிரகம் வீக் ஆனாலும் லேட் மேரேஜ் தான். இப்போ ஒரு ஆண் ஜாதகர் குரு பாதிக்கப்பட்டிருக்கார், குரு போய் சூரியன் கிட்டக்க நெருங்கி இருக்கார். அப்போ குருவுக்கு சூரியன் நட்பு கிரகம் தான். ஆனால் கிட்ட போகும்போது அந்த சூரியனுடைய வெப்பம் குருவை பாதிக்கும். அப்போ நட்பு கிரகங்களுக்குள்ளே இப்படி ஒரு பாதிப்புகள் உண்டு. அப்போ சூரியனும் குருவும் இணைகிறதுனால ஏற்படுற பாதிப்பு அவருக்கு வந்து லேட் மேரேஜை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஜாதகர்களுக்கெல்லாம் லேட் மேரேஜ் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் அடுத்த நிலையில் போய் கேதுவை தொடுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், இது வந்து தாமத திருமணம். தாமத திருமணம் மட்டும் இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் பிரியக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுத்துரும். ஸோ அடுத்து வந்து லவ் மேரேஜில் தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த சுக்கிரன் கேது இணை உள்ளவங்க தான் மேக்ஸிமம் லவ் பண்ணி திருமணம் செஞ்சு பிரேக் ஆகுது. ஸோ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜோசியர்கிட்ட முன்னாடியே கேட்டுக்கலாம். எப்போ கேட்பாங்க அப்படின்னா பிரியதுக்கு முன்னாடி வந்து கேட்பாங்க. புதனை வச்சு தான் லவ் எடுக்கணும், காதல் எடுக்கணும். சுக்கிரனும் புதனும் தொடர்பு கொண்டாலே லவ் மேரேஜ் தான். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம்ல. அப்பா அம்மா நான் எங்கள் பொண்ணை வந்து ரொம்ப தங்கமாக வளர்த்துருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணும். லவ் அப்படிங்கிற தப்பான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் லவ் மேரேஜின்றது சுக்கிரன் புதன் இணைஞ்சால் லவ் மேரேஜ் தான். அது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் இணைஞ்சு சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கணும். இதுவே சந்திரன், அடுத்த நிலையில் ராகு, அடுத்த நிலையில் செவ்வாய் இருக்கிற ஒரு பெண் ஜாதகத்தை ஆண் ஜாதகத்தில் இணைக்கிறது தவறு. அதே போல் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் ஜாதகத்தையும் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஜாதகத்தையும் இணைக்கிறது தவறு. 2ஆம் இடம் அஸ்தங்கமான ஒரு பெண் ஜாதகத்தை 7ஆம் இடம் வலுத்த ஒரு ஆண் ஜாதகத்தில் இணைக்கிறது தவறு. இதெல்லாம் வந்து அந்த டாமினேஷன் அப்படின்றது வரும், ஆண்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்து பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி வீக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த 2 ஜாதகங்களையும் இணைக்கக்கூடாது. ஏன்னா பெண் தன்மை அப்படிங்கிறது அங்கே பெண் வந்து ரொம்ப பவ்யமாக இருப்பாள், ஆண் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவான். அதனால் பாதிப்புகள் ஏற்படும். அது வந்து குழந்தைங்களை பாதிச்சிடும். எதிர்காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு வடுவாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லை இணைப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாதிப்புகள் கண்டிப்பாக நிச்சயமாக சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை அந்த மாதிரி ஒரு தசாபுத்தி சரியில்லாத காலகட்டத்தில் வந்து ஆண் ஒரு தவறான வழிக்கு போகிறது, அதனால் பெண் மனசில் வந்து காயங்கள் ஏற்படுத்துது, அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். இதுவே ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்து ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கில்லாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக சேர்க்கலாம். அப்போ இந்த பெண் வந்து அந்த ஆணை சரியான வழியில் நடத்துவாள். இப்போ திருமண பொருத்தத்திலே நீங்கள் எடுத்துக்கோங்க, பெண்ணோடைய ஜாதகத்தை தான் ஆண் ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விதி திருமண பொருத்த விதிகளில். இது வந்து இப்போ வந்தது கிடையாது, இதுதான் ஆரம்பத்திலேயே திருமண பொருத்த விதிகளில் இப்படி தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த ரேஷியோ மாறி இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருந்திருக்காங்க.
அந்த காலகட்டத்தில் அந்த திருமண பொருத்த விதிகளே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது பிரிவினை அப்படின்ற அமைப்புகள் நிறைய இருந்ததுனால பெண் ஜாதகத்தை பிரதானப்படுத்தியும் ஆண் ஜாதகம் அதுக்கு ஒத்து வருதா அப்படின்றத ஒரு அமைப்பில் வச்சு பார்த்து தான் திருமண பொருத்த விதிகள் பார்க்கணும். இதில் பெண் ஜாதகத்தினுடைய 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் போய் 6, 8, 12 மறைஞ்சால் அந்த 2 ஜாதகத்துலையும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பெண் ஜாதகத்தினுடைய 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் போய் 6, 8, 12 அமைஞ்சால் அந்த ஜாதகத்தையும் இணைக்கக்கூடாது. அதே போல் மிக முக்கியமான விதி என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பிருகு நாடியினுடைய விதி. பிருகு நாடியினுடைய விதிப்படி ஆணுக்கு மனைவி அப்படின்றது சுக்கிரன், பெண்ணுக்கு கணவன் அப்படிங்கிறது செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் ஒன்று செவ்வாய்க்கு சுக்கிரன் 2, 12 அல்லது 6, 8 இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அமைஞ்சிச்சு அப்படின்னா இணைக்கக்கூடாது. கணவன் மனைவி கோர்ட்டில் தான் மீட் பண்ணுவாங்க எடுத்து. ஸோ இந்த அமைப்புகள் நிறைய பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக சேர்க்கவே கூடாது. இது பிரிவினை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் இதுலேயும் சில விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ மேஷத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். அப்போ மேஷத்துக்கு 8ஆம் வீடு விருச்சிக வீடு, மேஷத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். இது 6, 8 தான், ஆனால் பிரிவினை தராது. ரிஷபத்தில் சுக்கிரன், அதுக்கு 6ஆம் வீடு துலாம் வீடு, அங்கே செவ்வாய். இதுவும் 6, 8 தான், ஆனால் பிரிவினை தராது. ஸோ அந்த மாதிரி ஜாதகங்களை தாராளமாக இணைக்கலாம். இவங்க பிரச்சனைகள் வந்தால் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க. அந்த பாசம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள குறையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்கணும். 5, 7 ரொம்ப முக்கியம். 2, 12 இது ரொம்ப முக்கியம். ஒரு பெண் ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலு இழந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அதேமாதிரி ஆண் ஜாதகத்தில் 3ஆம் இடம் பலம் இழந்தால் பெண் ஜாதகத்தில் இணைக்கக்கூடாது. அதேமாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இழந்தால் பெண்ணுக்கு இணைக்கக்கூடாது. இந்த மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் ஆணுக்கு ஒரு மாதிரியும் திருமண பொருத்த விதிகள் மாறிக்கிட்டே வரும். ஓகே, ரொம்ப சிறப்பாக அந்த திருமணம் பொருத்தம் விஷயம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவ் மேரேஜ்க்கு ஜாதகம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் லவ் பண்ணிடுறாங்க, ஆனால் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பசங்க இல்லை பண்ணால் லவ் மேரேஜ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு கண்டிப்போடு இருப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வருது, மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிரிவு வரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த கல்யாணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா? அது ஏதாவது பரிகாரம் மூலியமாக அந்த லைஃப் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? லவ் மேரேஜ் அப்படின்றதுக்கு 5, 7 தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 5ஆம் இடம் 7ஆம் இடம் தொடர்பு கொண்டா தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, யார் சொல்லி அவங்க கேட்க போகிறது லவ் மேரேஜ் தான் பண்ண போகிறாங்க. இதில் 7ஆம் இடம் முதல் திருமணம், 9ஆம் இடம் 2வது திருமணம், 11ஆம் இடம் அடுத்தடுத்த திருமணங்களே சொல்லும். 5, 7, 9, 11 இந்த 4 வீடுகளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இப்போ இதில் உயிர் தனக்கு ஏலோன் பாவர் உறவுடன் கூடி இருமூன்றெட்டில் துயர் உதித்த மாந்தர் தூயனர் காதல் என்று உறவினர் எதிர்த்த போதும் அயர்விழா மாதிதன்பேர் அனைத்துமே மனப்பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டது அதுதான். அப்பா அம்மா சொல்கிறாங்க, கேட்க மாட்டேறாங்க. துயர் தர உதித்த மாந்தர் தூயனர் காதல் என்று உறவினர் எதிர்த்த போதும் அயர்விழா மாதிதன்பேர் அனைத்துமே மனப்பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காதலுக்கு கண்ணு கிடையாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. அப்போ இணைஞ்சிட்டாங்க. இவங்களை அப்படியே அவங்க போக்கில் விடவும் முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கு பிரிவினை வரப்போகுது, என்னைக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் வரப்போகிறாங்க நமக்கு தெரியும். அப்படின்றப்போ அப்படியும் விட முடியாது. அப்போ இந்த 7ஆம் அதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 7ஆம் அதிபதி எந்த பாவங்களில் நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த கிரகத்துக்கான பரிகாரத்தை எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த சுக்கிரனுக்கான வழிபாடுகள். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் வீடு தீசூன்யம் அடைஞ்சிச்சு அல்லது முடக்காயிடுச்சு, அல்லது தீசூன்யம் ப்ளஸ் முடக்காயிடுச்சு, இவங்க டைவர்ஸ் ஆகிறது உறுதி. இது தடுக்கவே முடியாது, நீங்கள் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. ஆனால் முடக்குங்கிறது முடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது என்ன வீடுன்னு பார்க்கணும், எந்த கிரகம்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்கான உணவை உடச்சி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிரகம் வேலை செய்யாது. ஓகே, இப்போ சூரியன் அப்படின்னா கோதுமையை உடைக்கணும், சந்திரன் அப்படின்னா அரிசியை உடைக்கணும், செவ்வாய் அப்படின்னா பருப்பு உடைக்கணும், புதன் அப்படின்னா பாசிப்பருப்பு, குரு அப்படின்னா கொண்டக்கடலை. அந்த கிரகத்தோட நவதானியத்தை உடச்சி போட்டோம் அப்படின்னா அந்த கிரகத்தோடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. இது நம்மளோட அனுபவத்துலேயும் நிறைய பார்த்து வச்சுங்க, நல்லபடியாக வாழ்கிறாங்க. ஓகே சார். ஸோ ரொம்ப சிறப்பாக திருமணம் பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க லைஃப் இதனோட அடிப்படையில் தான் நடக்க போகுது. ஸோ திருமணம் பொருத்தம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வணக்கம்.